ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். புடலங்காயில் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புடலங்காயை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வர மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம புடலங்காய் பொரியல் வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து சூடாச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து நம்ம போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டோடனே பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக வணக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வணக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வணக்கினீங்கன்னாவே போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து புடலங்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம். புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். புடலங்காயை வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுக்கலாம். புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். புடலுங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் டைம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து புடலங்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மூடி போட்டாச்சு. ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இடையில வந்து எடுத்து பார்த்துக்கோங்க, தண்ணி இருக்கா என்னன்னு சொல்லி அடிக்கடி இடையில எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் பக்கம் போல ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். புடலங்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு புடலங்காயை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா பாருங்க எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு. பாருங்க பூ மாதிரி வந்திருக்கு. போதும். இப்போ நம்ம வந்து எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நம்ம வணக்கி விட்டுக்குவோம். அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மீடியமாக வச்சு வணக்கிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த காட்டெல்லாம் நம்மளுக்கு ஏறும். இப்போ எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால கடலைப்பருப்பு நம்மளுக்கு வேகணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேங்காய் துருவல் வந்து நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு, அதாவது அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஆன்லேயே வச்சுட்டு நம்ம வந்து வணக்கக்கூடாது. தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே நம்ம கலர்றப்போவே நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அந்த புடலங்காயோட நம்மளுக்கு நல்லாவே பிடிச்சிரும். பார்த்தீங்கன்னா அருமையான புடலங்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு நீங்கள் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொரியல். இதே போல் ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.